வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து நிறைய சர்ச்சை போச்சு. குறிப்பாக இந்திய பிரதமரை அழைக்கல, மோடிக்கு இன்வைட் கொடுக்கல, இந்தியா ஒரு ஒதுக்கிட்டாரு, மோடியை ஒதுக்கிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கப்பட்டது. அதற்கப்புறம் அதிரடியாக ட்ரம்பினுடைய பல முடிவுகள் எடுத்தாரு. குறிப்பா இமிகிரன்ஸை வெளியே அனுப்புறது, அதுல மெஜாரிட்டி இந்தியாவை சேர்ந்தவங்க, கை கால்கள் விலங்கிட்டு இந்தியர்கள் அங்கிருந்து இங்க அனுப்பி வைக்கப்பட்டது. அதுவும் ராணுவ ஹெலிகாப்டர்ல இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இந்த சூழலை தான் இப்போ இந்திய பிரதமர் மோடியினுடைய அமெரிக்க பயணம். அங்க போய் ட்ரம்ப்பும் அவரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு முக்கியமான காலகட்டத்துல ஒரு முக்கியமான சந்திப்பு. அந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா வலதுசாரிகள் நிறைய பேர் இதை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. மோடியை நிராகரிக்கவே முடியாது. பாருங்க, அதை ஏதோ சைன் போடுறாரு மோடி, அப்போ ட்ரம்ப் சேரை எடுத்து விடுறாரு. பாத்தீங்களா எங்க பவரை, மோடிக்கு சேரை எடுத்து விடுறாரு, இதாண்டா மோடியோட பவர், இந்தியா இதுக்கு மேல ஒரு பெருமையை கொடுக்க முடியுமான்னு வலதுசாரிகள்ல இருந்து கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். விஜய்க்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. விஜய் கேட்டு கொடுத்தாங்களா, அவங்களா கொடுத்தாங்களா? அவங்களதான். உங்களுக்கு தெரியுமா? தெரியல. விஜய் ஏதாவது சொல்லியிருக்காரு அதை பத்தி? இல்ல. முட்டை அடிக்க போறாங்கன்ற நியூஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்திருக்கலாம். நான் கேட்டு கொடுத்தாங்க சொன்னாரா, இல்ல அவர் கேட்காம நாங்க கொடுத்தோம்னு அவங்க சொன்னாங்களா? ரெண்டும் சொல்லல. இப்போ மோடியை ட்ரம்ப் கூப்பிட்டாரா அல்லது கூப்பிடாமே அவர் போனாரா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்ற வலதுசாரிகள் கொண்டாடுறவங்க எல்லாம் ட்ரம்ப் கூப்பிட்டாரு பாத்தீங்களா எங்கால அப்படிதானே சொல்றாங்க. அதனால அது உண்மை இல்லை. இவங்க தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாலே 3 பேரை பார்த்துட்டாரு. அவர் நெத்தன்யாவை பார்த்துட்டாரு, ஜோர்டான் அதிபரை பார்த்துட்டாரு, இன்னொருத்தர் 3 பேரை பார்த்துட்டாரு. இது 4வது. சவுத் கொரியாவத்தில் பார்த்துட்டாரு. இது 4வது தான். இவர் கூப்பிட்டு இவர் கேட்டு தான் போயிருக்காரு. ட்ரம்ப் கூப்பிடலை என்பதை உண்மையை தெரிந்து கொள்ளும் பொருட்டு முன்னால் சொல்லிடலாம். ரைட், ஓகே. ப்ரெஸ் மீட் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்றதெல்லாம் போவோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைகாலில் விலங்குகள் போட்டு இன்னைக்கு ராத்திரி ஒரு 119 பேர் வராங்க. அடுத்த பேட்ச் வராங்களா? அடுத்த பேட்ச் அவர் மோடி இருக்கும்போதே அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போது இதை பற்றி தான் இங்கே ஒரே அமங்கலம் பண்ணாங்க. எப்படி இது அவமானம், இது போனாக்க ட்ரம்ப்பை கேட்கணும் எல்லாம் சொன்னாங்க. இல்லை நாங்கள் கேட்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த கேட்குறாங்கன்றதை பொறுத்து எதிர்கட்சியில தான் இந்த கேள்வி முன் வச்சாங்க. இந்தியர்களை அசிங்கப்படுத்துறாங்க, இப்படி கை கால்களை விலங்கு போட்டு ஒரு கண்ணியத்தோட நடத்தணுன்றது எதிர்கட்சிகள் முன் வச்ச கேள்வியாக இருந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அல்லது பாஜக ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக குடியேறினா வெளியே அனுப்புங்க, நாங்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் வாங்கிக்கிறோம், யாருமே எந்த நாட்டிலையும் சட்டவிரோதமாக குடியேறக்கூடாது. அதுல அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. ட்ரம்போட ஸ்டாண்ட்ல தான் இவங்களும் இருக்காங்க. இல்ல மோடி அதை தான் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை அங்கே ப்ரெஸ் மீட்ல கேட்டப்போ சட்டவிரோதமா எங்க குடியேறினாலும் தப்பு தான், யார் குடியேறினாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை யாரும் கேட்கல. சட்டவிரோதமா குடியேறினா ஒத்துக்கணும்னு யாராவது பேசிட்டு இருக்காங்களா? சட்டவிரோதமா குடியேறிட்டாங்க, அவங்கள அனுப்பி வைக்கிறது, அவங்கள வெளியேற்றணும். இப்போ என்ன செய்யலாம் அமெரிக்கா? ட்ரம்ப் ஐயா இந்த மாதிரி 7,25,000 பேர் உங்க ஊருக்காரங்க இருக்கிறாங்க, 20,000 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், 2,000 பேரை பிடிச்சி வச்சிருக்கிறோம், இவங்களை பிளேன் அனுப்பி கூப்பிட்டுருங்க, நீங்க என்னையை கூப்பிட்டுக்கிறீங்க அப்படி கேட்கலாமா கூடாதா? கேட்கலாம். அதுக்கு பதிலாக கைகாலில் விலங்கு போட்டு இராணுவ விமானத்தில் ஒரு அறப்பாடை வண்டியில் ஏற்றுற மாதிரி ஏற்றி 40 மணி நேரம் அப்படியே உட்கார வச்சு அனுப்பி விட்டுருக்குறாங்க. ஆமாம், அனுப்பி அங்கே அவங்களை டிடென்ஷன் சென்டரில் ரொம்ப குளிரில் அவதிப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் உள்பட எல்லாருக்கும் கைகாலில் விலங்கு போட்டிருக்கிறாங்க. டாய்லெட் போகும்போது கூட விலங்கு கழட்டலை. இதெல்லாம் அவங்க பேட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ட்ரம்ப் ஏன் இது மாதிரி பண்ணணும்? அவங்க சொல்கிற மாதிரி ட்ரம்ப் மோடியும் ஃப்ரெண்டு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் ஓட்டே கேட்டிருக்காரு. எந்த உலகத்தில் எவனும் போய் அது மாதிரி செஞ்சதில்லை. அவர் அங்கே போய் ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. ஃப்ரெண்டுன்றதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தபோதும் ஒரு ஃப்ரெண்டுடைய நாட்டை சேர்ந்த குடிமக்களுக்கு ஏன் இப்படி பண்ணார் அவர் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், தேர்தலில் ட்ரம்ப்புடைய மிக முக்கியமான பிரச்சாரமே என்ன அப்படின்னு சொன்னால், இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எக்கச்சக்கமாக, அது வாய்க்கு வந்தபடி அவர் ஒரு இடத்துல 10 லட்சம் பாரு, ஒரு இடத்துல 20 லட்சம் பாரு, ஒரு இடத்துல 1 கோடியும் பாரு, இப்படி பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம நாடு இப்படி இருக்குது. இங்கே கேள்வி கேட்பாரே இல்லை. கிரைம் ஜாஸ்தியானதுக்கு, வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் தான் பொறுப்பு பண்றது முக்கியமான சார்ஜ். இந்த நேரட்டிவ் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க? எங்க நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. சீமான் அதுக்கு என்ன தீர்வு சொன்னாரு ஈரோடு கூட்டத்துல? அடிச்சு நான் ஆட்சி தான் எல்லாம் ஓடிடுவான், அவனே போயிடுவான், நானே போய் கேஸ் போடுவேன், ரேப் கேஸ் போடுவேன், போட்டு சோறு தண்ணி இல்லாம 1 மாசம் இருந்தா எல்லாம் அவனே ஓடிடுவான். அதே தான் ட்ரம்ப் செய்யுது. அது மாதிரி பிடிச்சி அப்படி பண்றாரு. அதை சத்தம் போடாம செஞ்சா தெரியாது.
அவருடைய வாக்களித்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், திருப்திப்படுத்தி காட்டணும், அவங்களை திருப்திப்படுத்தணும். இந்த பாரு வெளியே அடிச்சு பத்தி வண்டியில ஏற்றி கையால செயினை மாட்டி துரத்தி விட்டேன், கெத்துறா நம்மாள் அப்படின்னு அந்த வெள்ளை நிறைவேறி கொண்ட அவருடைய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்கள்ட்ட ஒரு கெத்து காட்டுறதுக்கு அதுக்காக தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்குது. அதனால தான் அடுத்தது இவங்களை வந்து அப்படி அது மாதிரி அனுப்பியிருக்கிறாரு. அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க. அது பெரிய அப்ரோரை எழுப்பாம இருக்கிறதுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் அவங்க குற்றவாளிகள். சட்டவிரோதமா எப்படி ஒரு ஊருக்கு போலாம், சட்டவிரோதமா அவங்க எப்படி தங்கிருக்காங்க, என்ன இருந்தாலும் ஒரு நாட்டுல வந்து அவங்க நியாயமா தானே இருக்கணும், அதனாலதான் யாரும் கேட்காம இருக்காங்களோ. இல்ல அதுல நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்குதுன்னா இந்த சட்டவிரோதம் எப்போ வேணா சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே அங்க ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு வேலை தேவைப்படுதுன்ற மாதிரியே இந்த மாதிரி கூலிக்கு அங்க ஆள் தேவைப்படுது. இப்ப நம்ம ஊர்ல மெட்ரோ வேலை நடக்குதுங்க, தமிழர்கள் வந்து விடுங்க நாங்க வேலை பார்க்குறோம்னு நிக்கிறாங்களா யாராவது? அப்போ அந்த கடினமான வேலைக்கு அவங்க கொடுக்குற அந்த கூலிக்கு வேலை பார்க்கறதுக்கு வேற வழி இல்லாத நிலையில அந்த மக்கள் இந்திய தொழிலாளர்கள் வராங்க இல்லையா? ஓகே, இப்போ அது மாதிரி இவங்க இங்க இருந்து அங்க போறாங்க. அங்க போய் இவங்க இது பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, இங்கேயோட அங்க கொஞ்சம் ஊதியம் அதிகம், அதை கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிடலாம். கொஞ்ச நாள் அங்க இருந்தாக்க எதாவது குடியுரிமை கிடைக்காதா? கிடைக்கும்னு கேரண்டி எல்லாம் இல்லை, பார்க்கலாம். இது மாதிரி இதில் தான் வந்து அவங்க போறாங்க. அதனால அதுக்கு மேல வயிற்றுப்பாட்டுக்காக ஒரு இடத்துக்கு போனார்கள் என்பது மேல வேற பெரிய குற்றம் எதுவும் இல்லை. அதாவது உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன? ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அதாவது அதுக்கு முன்னால இந்த உலகமயமாக்கல் கொள்கை 1995 முதல் அமலாவதற்கு முன்னால இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு மூலதனம் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்திய அரசு அனுமதிக்கணும். அனுமதிச்சாதான் இந்த துறையில் மூலதனம் போட முடியும். இப்போ வந்து இராணுவம் உள்ளிட்டு எல்லா துறையிலும் அந்நிய மூலதனம் வரலாம் அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா உலகமயமாக்கல், உலக வர்த்தக கழகம் இதெல்லாம் வந்தது. அதுக்கு ஒன் லைன் என்னன்னா, மூலதனம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதற்கு தேசங்களின் எல்லை தடை அல்ல. முதலாளி ஆனா தொழிலாளி போகக்கூடாது. தொழிலாளிக்கு விசா உண்டு, பாஸ்போர்ட் உண்டு, நாங்க உள்ள விடுறவங்க தான் போகலாம். இதுதான் உலகமயமாக்கம். முதலாளிக்கு விசா உண்டு, பாஸ்போர்ட் உண்டா? முதலாளிக்கு இல்ல, மூலதனத்துக்கு. முதலாளின்னா உடம்ப விட்டுருங்க, அவன் பணம் வந்து எங்க வேணா போகும். அதாவது யாரையும் சுரண்டுவதற்கு, லாபம் சம்பாதிப்பதற்கு முதலாளிக்கு உரிமை உண்டு. ஆனா எங்கேயும் போய் கூலி வேலை பார்க்கறதுக்கு தொழிலாளிக்கு உரிமை கிடையாது. அதை காப்பாற்றுறதுக்கு தான் அரசு இருக்குது. இதுதான் லாஜிக். அதனால சட்டவிரோத குடியேறினாக்கா மூலதனம் வர்றதுக்கு சட்டத்தை மாற்றியாச்சு, தொழிலாளி வர்றதுக்கு சட்டத்தை மாற்றலை. அதனால அதை ஒரு கிரிமினல் குற்றம் போலவும் அதை அப்படி சித்தரித்து சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்கள்லாம் ஒரு இரக்கமற்ற முறையில் அதை பேசுகிறாங்க. அப்படி அல்ல அது. இதுதான் என்னுடைய வறுமை, வேலை இல்லை, வழி இல்லை, அதனால் இப்படி போகிறாங்க. வசதியானவர்கள், படித்தவங்க, ஐடி பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்க வந்து ப்ராப்பராக வந்து போக முடியுது. உடல் உழைப்பு தொழிலாளிகள் தான் இந்த மாதிரி போகிறது. அதை அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். அவங்கள கிரிமினல் ஆக்குறது அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய. மோடி வந்து ஏற்றுக்கிட்டாரு, நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்றத வாங்கிக்கிறோன்றாரு. அவங்க இப்படி அவமதிப்பாக நடத்தப்படுவதை பற்றி அவர் கடுகளவும் கவலைப்படவில்லை, அதுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை அப்படின்றது தான் அதில் ரொம்ப முக்கியம். இப்போ இது உணர்த்துற செய்தி அப்படின்றது என்ன? இப்போ அவர் கோவப்பட்டுருந்தீங்களா? அவங்களே குற்றவாளின்னு தானே பார்க்குறாங்க. இப்போ மோடி அவர்களே இந்த சட்டவிரோத குடியேறிகளை குற்றவாளின்னு பார்க்கறதுனால தானே இதில் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் தான் அந்த பதவியேற்புக்கு போயிருந்தாரு, அப்பவுமே இதை பற்றி பேசினாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம்னு சொல்றது சட்டப்படி அதுதான் சொல்ல முடியும், அதில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை. சட்டப்படி அதுதான் பொசிஷன் சொல்லலாம். ஆனால் அவர்களை மனிதர்களைப் போல கௌரவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை மோடியால் ஏன் சொல்ல முடியலன்னாக்கா, நம்ம நாட்டில் பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள அமித்ஷா என்னன்னு சொல்லியிருக்காரு, அவங்கள கரையான்கள்னு சொல்லியிருக்காரு. சரியா? அவங்கள எப்படி நடத்துகிறாங்க, இங்கே அமெரிக்காவில் எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி இன்னும் மோசமாக நடத்துகிறாங்க. அவங்கள பிடிச்சி டிடென்ஷன் சென்டரில் மாத கணக்கில் அடைச்சி வைக்கிறாங்க, மனிதர்களாகவே நடத்தலை. அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறப்பால் இந்தியர்களாக இருந்தாலும் அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும், அந்த ஏழைகளை பொறுத்த வரைக்கும், சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை அப்படி தான். அவங்க பங்களாதேஷ்லேருந்து வரவங்க முஸ்லீம்ன்றது, இவனெல்லாம் இந்து, எப்படி எங்கள் இந்து எப்படி நடத்தலான்னு கேட்க வேண்டியதானே? அப்படி கேட்க மாட்டார்
அந்த கிளாஸை பற்றி அவருடைய பார்வை அதுதான் அப்படின்றது தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்கன்னா, இப்போ பத்ரி சேஷாதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பயங்கரமா ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்காரு. என்ன பயங்கரமான பாயிண்ட்? லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. யூ கேன் மேக் எனி கைண்ட் ஆஃப் ஜோக் ஆன் மோடி, பட் வாட் ஹி ஹஸ் அக்கம்ப்ளிஷ்ட் வித் தி யூஎஸ் இன் தி லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் இஸ் ட்ரெமெண்டஸ். அட்மிரபிள் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பை ஜெய்சங்கர். டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ஒன் போட்டிருக்காரு. செகண்ட் வந்து லாங் டேர்ம் ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் தி யூஎஸ். அப்புறம் வந்து யூஎஸ் இந்தியா நியூக்ளியர் கோஆபரேஷன். பாகிஸ்தான் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட். பங்களாதேஷ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட். India should make the most of these in 4 years and make stronger inroads in the enemy camp as well, namely the Democrats போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருக்காரு. நீங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. இப்போ உங்களை மாதிரி ஆட்களை தான் சொல்றாரு அவர். நீங்க வந்து அங்க அவர் ஒழுங்கா பதில் சொல்லல, அதுக்கு வந்து அப்படி பதில் சொல்லிட்டாரு, இப்படி பதில் சொல்றாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்படி ஒரு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு. இது மோடி செஞ்ச மாதிரி சொல்றாரு. ட்ரம்ப் நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு இந்த பிரஸ் மீட்ல, நீ எவ்வளோ வரி போடுறியோ அவ்வளோ வரி நானும் போடுவேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல, அந்த டபுள் டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆமா, நீங்க எவ்வளோ போடுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் போடுவோம் அப்படின்னு அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல அமெரிக்கா வந்து ஏமாளியா நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லாரும், அதை இனிமேல நான் அனுமதிக்க முடியாது. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லியிருக்காரு இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னால. இந்த பிரிக்ஸ்ன்னு ஒன்று வச்சுட்டு உருட்டிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ்னா என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதுல வந்து சவுதி அரேபியா, ஈரான், இந்தோனேஷியா இவங்கெல்லாம் சேர போறாங்க. இந்த பிரிக்ஸ் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. இந்த பிரிக்ஸை வச்சுக்கிட்டு டாலரை சேலஞ்ச் பண்ணலான்னு பாக்குறீங்களா நீங்க? அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா 100% போடுவேன் உங்களுக்கு டாரிஃப். அப்புறம் என்கிட்ட வந்து ஐயா சாமின்னு பிச்சை எடுக்கணும். இதெல்லாம் என் வார்த்தை இல்லை, ட்ரம்ப் வார்த்தை. யூ ஷுட் கம் ஹியர் அண்ட் பெக் டு மீ. அதனால பிரிக் இஸ் டெட். யாரு? ட்ரம்ப். இவர் பிரிக்ல முக்கியமான ஆள் யாரு? இந்தியா. பிஆர்ஐசி 4 எழுத்துல ஒரு எழுத்து இந்தியா. அதை பத்தி ஒரு மூச்சே விடல. அடுத்தது டாரிஃப் வந்து ரொம்ப ஓவரா இருக்குது. இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்துல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல $100 பில்லியன், அதாவது அமெரிக்காவிலிருந்து எவ்வளவு அமெரிக்காவுக்கு எவ்வளவு ஏற்றுமதி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணணும். இதுதான் ட்ரம்போட கோரிக்கை. அதுக்கு குறைவா பண்ணக்கூடாது. 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணா 100 ரூபாய்க்கு இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவைப்படலைன்னா இறக்குமதி பண்ணு அப்படின்றதுதான் ட்ரம்ப்புடைய கருத்து. சரியா? அந்த கணக்கில் அவர் என்ன சொல்றாருன்னா $100 பில்லியன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அது வந்து ராங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளி விவரம் நானும் தேடி தேடி படிச்சு பார்த்துட்டேன். அரசு புள்ளி விவரம் $35 பில்லியன் இருந்து அதிகபட்சம் $50 பில்லியன். இதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த உண்மையை மோடியால அங்க சொல்ல முடியல. ஆபீசர் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொன்னா பார்த்தா கிட்டத்தட்ட மிரட்டி உருட்டி வச்சிருந்து அவர் அப்படியே ட்ரம்ப் வாய்க்கு வந்து பேசுவாரு, இவர் கேட்டுட்டு கம்மன இருக்கிறாரு. சரி, அப்படி டாரிஃப் வந்து அப்படி சொல்லிட்டாரு. இப்போ நீ பத்ரி சேஷாதிரி மேட்டருக்கு வருவோம். அதனால டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வாங்கணும்ன்றது ட்ரம்ப்போட உத்தரவு. சரியா? இந்தியாவோட சேலம் எதுவுமே கிடையாது இந்தியா சொல்றதுக்கோ. ஆமா, இது ஏற்கனவே இந்தியா வந்து சோவியத் ரஷ்யாவிடம் இருந்து தான் அதிகமா வாங்கிட்டு இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி அமெரிக்கா பக்கம் கொண்டு போறது அப்படின்றது அவங்களுடைய பிளான். 10 ஆண்டுகளுக்கான ஒரு டிஃபென்ஸ் ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல இதுவும் சேருது. அதனால அது மாதிரி விமானங்கள், தாக்குதல் விமானம், ஃபைட்டர் ஜெட்ஸ் அது வாங்கணும் அப்படின்றத அவங்க விற்கிறாங்க. அது நீங்க வாங்கிக்க வேண்டியது. அப்புறம் இங்கேருந்து போறதுக்கு முன்னாலே அவர் சொன்னது போல சூப்பராக பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன மூடில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. டாரிஃப் 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 தொலைச்சிருவேன். இதான மெக்சிகோவுக்கு கனடாவுக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, வந்து ஆபீசர் ரொம்ப கோபமா இருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு இங்கே பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் ஹார்லி டேவிட்சன் போன்ற எளிய மக்கள் வாங்கக்கூடிய பைக் இருக்குல்ல, என்ன அது தெரியுமா மக்களுக்குன்னு தெரியல, தெரியாது பெரும்பான்மையான. ஆமாம், ஆடம்பர பைக்கு, ஆடம்பர காரு, அதுக்கெல்லாம் வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஹார்லி டேவிட்சன் பிரச்சனை 2016 பிரச்சனை ஆயிருக்குது. என்ன எங்கள் ஊர் பைக்குகள்லாம் போடுறீங்க அப்படின்னு சாமி ஆடிட்டாரு ட்ரம்ப். அதனால அதுக்கு குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஆயில் இம்போர்ட், க்ரூட் ஆயில் இதுக்கு அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிஸு கல்ஃபில் ஓன் பண்ணுது. அங்கேருந்து வாங்கி சுத்திகரிச்சு அனுப்புவது. அதுக்கு போடுற டாரிஃப் வந்து குறைச்சாச்சு. இந்த ஐட்டங்கள்லாம் விடுங்க. சென்ட்டு, வைரத்தை வாங்கி இங்கேருந்து பட்டத்திட்டி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி தொழில்கள். இதோட முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காருல்ல, அது ரொம்ப முக்கியம். அதாவது 2010 மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது 123 அக்ரிமெண்ட்
அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது அமெரிக்காவோட. என்ன அதில் மையமான பிரச்சனைன்னா, இந்தியாவில் அணு உலைகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அணு உலைக்கு தேவையான எரிபொருளான யுரேனியம் கிடையாது. யுரேனியம் வந்து வேறு நாடுகள்லேருந்து வாங்கணும். அப்போ இந்தியா 2 வாட்டி அணு குண்டு வெடிச்சிருக்குது இல்லையா? அப்போ அணு குண்டு வெடிச்சிருக்குன்றதுனால இந்த அணு கழிவுலேருந்து தான் குண்டு தயாரிக்கிறது. அப்போ நீங்கள் அணுமின் நிலையம் வச்சு அந்த கழிவை வச்சு என்ன செய்வீங்க? குண்டு தயார் பண்ணுவீங்கல்ல. அதை செக் பண்ணுறதுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை அவங்க வந்து சோதித்தறிவதற்கான அதிகாரம் வேணும். அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்தியா கையெழுத்து போடல. அதை ஒத்துக்கிட்டாங்க. அதை ஒத்துக்கிட்ட பிறகு அது ஒத்துக்கிட்டது இன்னும் பிற ஷரத்துகளில் சரின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டு இது 2010. இப்போ என்ன 2026. இது வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து ஒரு அணு உலை கூட இந்தியா வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்னா, அமெரிக்க அணு உலைகள் அவ்வளோ பிரசித்தமானவை தரத்துக்கு. ஏற்கனவே ஜப்பானுக்கு அணு உலை விற்று ஃபுகுஷிமாவில் ஜென்ரல் எலக்ட்ரிக் அவங்க விற்ற அணு உலை விபத்தாகி அதனால் பெரும் பாதிப்பு வந்து ஜப்பானில் வந்து ஏற்பட்டது. இந்த அணு உலை தொழில்நுட்பத்தில் உலக அளவில் ஒரு நம்பகமான தன்மைக்கு போயிருக்கிறது பிரான்ஸ். அணுசக்தி வேணுமா வேணாமான்றது தனி டிபேட். இப்போ இதுக்குள்ளே இப்போது இந்த மன்மோகன் சிங் இந்த அணு உலைகள் பற்றி கொண்டு வந்த போது இந்த அணு உலைகள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, அணு உலையை வாங்குகிறோம். இப்போ நீங்களே அமேசானில் கூட போட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, வாரண்டின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த பொருள் ஏதாவது ஒன்று ஒரு மெஷின் வாங்குகிறோம். கோயம்புத்தூரில் எல்லா ஆலைகள் வந்து மெஷினை வாங்குறாங்க. அது பர்ஃபார்மன்ஸில் பிரச்சனை வந்தாக்க அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? கம்பெனி தான் பொறுப்பு. கம்பெனி மெஷினை சப்ளை பண்ணாமல் பொறுப்பேற்கணும். அணு உலை வந்து பிரச்சனை ஆகுது. அணு உலை பிரச்சனை ஆனால் வேறு ஏதாவது நம்ம அனல் மின் நிலையத்தில் பாய்லர் வெடித்தா 100 பேர் செத்து போவான். அணு உலை வெடித்தா என்ன ஆகும்? காலி. விளைவு வந்து குண்டு வெடித்த மாதிரி தான் இல்லையா? செர்னோபில் உள்ளிட்டு நிறைய அனுபவம் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி வெடிச்சாக்கா அந்த உலையை உற்பத்தி செய்து அனுப்புனவங்க அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ். அதுக்கு வந்து மன்மோகன் சிங் ரொம்ப பார்த்து ஒரு 1500 கோடி ரூபா அதிகபட்சம் இழப்பீடு. ஏன்னா இந்தியாவில் யூனியன் கார்பைடு ஒரு அனுபவம் இருக்குது. யூனியன் கார்பைடு கழிவு இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேப்பரில் வந்து செய்தி. யூனியன் கார்பைடில் ஒரு இழப்பீடும் நமக்கு வாங்க முடியல. அப்போ அணுசக்தியில் இப்படி ஆயிடுச்சுன்னா பிரச்சனைனா 1500 கோடி ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பெரிய தொகையே இல்லை. ஃபுகுஷிமாவில் ஆய்வு செய்தவர்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு 20 லட்சம் கோடி ரூபான்னு போட்டாங்க மினிமம் பாதிப்பு. இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அணு உலை விற்பவர்கள் விபத்து ஏற்பட்டால் 5 பைசா தர வேண்டியதில்லை என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ பத்ரி சேஷாத்ரி சொல்லியிருக்கிற ஒரு சிறப்பான பிரான்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆமாம் பிரான்ஸ்லேயும் வந்து மீடியம் சைஸ்டு அண்ட் ஸ்மால் சைஸ்டு இது. அமெரிக்காவிலையும் அந்த மாதிரி கூட்டாக தயாரிப்பது இறக்குமதி செய்வது இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே அமெரிக்கா தன்னுடைய பொருள்லாம் ஏதாவது உபயோகமான பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அமெரிக்கா கூட இருந்தால் தான் நல்லது அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கா? ஏன்னா நான் சோவினுடைய பேச்சுல கேட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அது அப்போ அமெரிக்கா கூட இந்தியா டைஸ்லாம் வச்சிருந்தாங்களான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சைனாவை கழட்டி விட்டு அமெரிக்கா கூட போய் சேர்ந்து சைனாவோட என்னைக்கு சேர்ந்து தான் கழட்டி விடுறது அப்படி சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவோட சேர்ந்து யாரும் விளங்குனது இல்லை அப்படின்றது பக்கத்தில் பாகிஸ்தான் உதாரணம். நாசமாக போன ஒரு நாடு பாகிஸ்தான். சேராததுனால பொழைச்சிருக்கிறது இந்தியா. அமெரிக்காவோட சேர்ந்தாதான் விளங்கலாம் அப்படின்னாக்கா இதான் நம்ம தலையில கட்டுவாங்க. சோ பத்ரி சேஷாத்ரி பாஜக ஓகே, அந்த தாட் ஏன்றதுனால தெரிஞ்சுதான் கேக்குறாங்க. ஆமா, இது வந்து சாதனை அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்படின்னா இந்த அணு உலை எப்படி வாங்குறது சாதனையா? ஹார்லி டேவிட்சன் பைக்கு குறைந்த விலையில் வாங்குவது, இந்த மாதிரி வரி குறைத்து போடுவது சாதனையா அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தான் போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள். அதனால எதுவுமே சாதனை இல்லை அப்படின்னா என்னதான் நடந்துச்சு அந்த பிரஸ் மீட்ல? உங்களுடைய பார்வையில என்னதான் நடந்துச்சு அங்க? இவங்களுக்கு சாதனையா தெரியுது. இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க போட்டிருக்கதை பார்த்தேன், வட இந்திய ரிப்போர்ட்டர். பைடனை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க அவர்கிட்ட. பைடனோட ஆட்சி வந்து ஒரு டுபாகூர் ஆட்சின்றாரு, அந்த கருத்து உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்கும்போது டப்புன்னு இப்படி திரும்பிட்டாரு. உடனே அவங்க பாருங்க, நேக்கா எப்படி கேள்வி அங்க தள்ளி விட்டாரு, மோடி உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா உடனே அவரு வந்து ஓகே, அவரோட கொஸ்டின் நானே பதில் சொல்றேன், அது யூஸ்லெஸ் கவர்மெண்ட் தான், அது ஒரு ரப்பிஷ் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இப்படிதான் அந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்போ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்னதான் இருந்துச்சு? ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா, அது வந்து அதை நினைச்சு எப்படி நம்ம மோடி பக்தர்கள் பெருமைப்படுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே அதானி, இந்த மாதிரி இந்த கிரிமினல் கேஸ் இருக்குது,
அதுலேருந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நடத்த சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மோடிக்கு முகம் வந்து மாறிடுது. நாங்கள் வந்து வசுதெய்வ குடும்பகம், சரி மேட்ருக்கு வா அப்படின்னா, மேட்ருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2 உலக நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து பேசும்போது பர்சனல் மேட்டரெல்லாம் வந்து எப்படி பேசுறது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. என்ன இது ராகுல் காந்தி இது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போனார். அங்கே விண்மில்லுக்கு வந்து அதை அங்கே மின் நிலையத்துக்கு அதானிக்கு இவர் தான் புரோக்கர் வேலை பார்த்தாரு அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க. அந்த ஊர் அதிகாரி சொன்னார். உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். 2014 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே குயின்ஸ்லாண்டில் சுரங்கம் வாங்கணும் அப்படின்னு அதானி இவரை வண்டியில் ஏற்றிக்கிட்டார். ஏறி உட்காருன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியாவையும் பிளெயினில் ஏற்றிக்கிட்டு போய் அவங்கள வந்து ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லி சுரங்கம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பங்களாதேஷுக்கு இங்கே மின்சாரம் உற்பத்தி பண்ணி இங்கேருந்து கம்பி எடுத்து பங்களாதேஷுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு இவர் தான் போய் ஏற்பாடு பண்ணார். ஃப்ரான்ஸ்லேருந்து ரஃபேல் வாங்குறது, இப்படி எல்லாத்துலேயும் நேராக பேசியிருக்கிறாரு. இப்போ வந்து இல்லை அதெல்லாம் நாங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி அவர் முகம் மாறினதையும் அவர் கோவப்பட்டதையும் அந்த பேட்டியில் வந்து இதுதான் அவர் பிரஸ் மீட்டே கொடுக்குறது இல்லை, இப்படி அவரை எல்லாரும் புண்படுத்துறீங்கன்றதுனால. இல்லை, நான் எப்படி யோசிச்சேன்னாக்கா, அடிக்கடி அமெரிக்கா போனாருன்னா தான் இப்படி ஏதாவது ஒரு 2 கேள்வி வந்து மோடியை கேட்க முடியும். இங்கே வச்சு ஒன்றும் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் நடந்தது என்னென்னா, இன்னொரு நிருபர் இவர் வந்து மோடி வந்து இங்கே ஏற்கனவே உக்ரைன் போர் நடக்கும்போது நான் புட்டினை பார்த்தேன், ஜெலன்ஸ்கியை பார்த்தேன், அது என்னன்னு நான் வந்து பேசி முடிச்சு விட்டுறேன், இது மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அவர். உக்ரைனில் போர் நிறுத்த போகிறார் இவர் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஒரு 2 நாள் ப்ரெஸ் மீட்டுக்கு போனாலும் நினைக்கிறேன், நான் புட்டின்ட்ட கூப்பிட்டு பேசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் போதும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அங்கே ஜெலன்ஸ்கி கத்துறான், ஐயோ என்னை விட்டு தனியாக. அந்த நேரத்தில் நேட்டோவுக்கு இவருடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போகிறார். யார்? ட்ரம்ப்போட வெளியுறவுத்துறை செயலாளர். அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், 2014 பிறகு கிரிமியாவை வந்து திரும்ப பிடிச்சிட்டாங்க ரஷ்யா, அப்புறம் வேறு சில பகுதிகளை உக்ரைனில் பிடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் திருப்பி வாங்குறதெல்லாம் வந்து நடக்காது, அந்த பொசிஷன்லாம் திரும்ப வர முடியாது, அதை மறந்துடுங்க. உக்ரைன் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அவங்கள நேட்டோவில் சேர்க்க போகிறேன்னது. நேட்டோவில் சேரலான்ற கனவு காணாதீங்க, அதை விட்டுருங்க, மற்றபடி பேசி முடிக்கலான்ட்டார். அப்போது இந்த போரை அமெரிக்கா தான் இதை தொடங்கி வச்சது, உக்ரைனை தட்டி விட்டு. அது பூரா கேன்சல் ஆகிடுச்சு. அதில் அந்த நாள் கத்திட்டு இருக்கிறான். இந்த பிரச்சனை இப்போ ஜெலன்ஸ்கியவே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிருபர் வந்து மோடி பேசினதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு, சரி நீங்கள் இந்த உக்ரைன் பேச்சுவார்த்தையெல்லாம் மோடியும் சேர்த்துக்குவீங்களா, அவரும் சேர்ந்து தானே பஞ்சாயத்து ஏற்கனவே சொல்லலாம் இருக்காரு அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை நான் சீனாவை சேர்த்துக்கலான் இருக்கிறேன். காயத்தில் வந்து உப்பு தேய்ச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல, சீனாவை சேர்த்துக்க போகிறேன், அதோட முடிக்கல. அப்புறம் இந்த உங்களுக்கும் சீனாவுக்கும் பார்டரில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, நான் வேணா பஞ்சாயத்து பண்ணி விடவா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லலாம்ல. அவர் அமைதியாக இருக்காரா? அமைதியாக இருக்காரு. அப்புறமா வெளியுறவுத்துறை செயலாளர், 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை நாங்களே பேசி அது மாதிரி, அதனால் படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி அந்த கண்டிஷனில் தான் அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அதானி விஷயம் டச் பண்ணீங்க, அதுல முக்கியமான விஷயம், அதானி கைதாவதற்கு எந்த சட்டம் வழிவகை செய்ததோ அதை வந்து நீக்கிட்டாரு ட்ரம்ப் அப்படின்றது ஒரு முக்கியமான. அது மோடிக்காக நீக்கவில்லை. ஓகே, அதானிக்காக நீக்கிருக்காரு. நான் அநியாயமா மோடி மேல குற்றம் சாட்ட மாட்டேன்றத பத்திரிகை சொல்லுங்க. எதுக்கு நீக்கப்படுது அது? அது என்ன விஷயம்? ஏன்னாக்கா ட்ரம்ப்பும் மோடியும் ஒன்று. அவர் வந்து அமெரிக்காவின் மோடி. அவர் அதாவது ஏக்நாத் ஷிண்டே மேல இருந்த கேஸு எதனால போச்சுன்னு சொல்லுங்க. எதனால போச்சு? இந்த பக்கம் தாவிட்டாரு. அதனால அதே மாதிரி தான் அவர் அஜித் பவார் மேல இந்த கேஸ், பெங்காலில் இப்படி பல பேர் கட்சி தாவனாக போச்சு இல்லையா, சுவேந்து அதிகாரி பெங்கால். அந்த மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருந்து இந்த பக்கம் தாவியவர்கள் பலர், ட்ரம்ப்புக்கு வேண்டியவர்கள் அது இல்லாமல் பலர், அவங்க எல்லார் மேலேயும் இருந்த பல கிரிமினல் வழக்குகளை நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம். அந்த லாஸ்ட் டைம் அவர் ஜெயிச்சப்போ போய் அங்க காலி பண்ணாங்களா ஒயிட் ஹவுஸ், அது கேபிட்டல் ஹில், அது செடிஷன் கேஸ், அதையே கேன்சல் பண்ண, அதே கேன்சல் பண்ணிட்டாரு. நியூயார்க் மேயர் அவன் வந்து துருக்கிகிட்ட $1 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கிறான். அவன் மேலே அவன் ஏற்கனவே டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் டெமோக்ராட்டிக்காக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு.
இந்த சட்டவிரோத குடியேறிகளால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இது ஒன்றும் சரியில்லை, அப்போ நம்ம ஆள் அவங்க கேஸை கேன்சல் பண்ண தூக்கு, அப்படி வந்து வரிசையாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நிலவரம்னாக்கா, அது உதாரணமாக இப்போது அஜித் பவாருக்கு, ஏக்நாத் ஷிண்டேக்கு இவர்களுக்கெல்லாம் வழக்கை வந்து காலி பண்ணாக்கா, நம்ம ஊரில் பண்ணு அப்படின்னா சிபிஐ இடியில் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுவாங்க. அந்த ஊரில் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் அட்டார்னிஸாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அங்கே சொரணை இருக்குது. இது ஒரு முறைகேடான நடவடிக்கை. அதை பற்றி ட்ரம்புக்கு கவலை இல்லை. அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அந்த விஷயத்தில் மோடி தேவலாம். அவர் வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலேயும் எங்கள் ஆளுங்க மேலேயும் எவன் கேஸ் போட்டானோ அத்தனை பேர் மேலேயும் நான் கேஸ் போடுவேன்னு சொல்லி. இது தேர்தல் பிரச்சாரம், வாக்குறுதி. இப்போ பல பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன அடுத்தது அப்படின்னு சொல்லி. சரியா? அதனால அந்த வகையில் ட்ரம்பினுடைய பார்வைப்படி ஒரு நாட்டில் தொழில் தொடங்கணும்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க முதலாளி மட்டும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது நமக்கு அநீதி இல்லையா நம்ம ஆட்களுக்கு? இந்த சட்டமே இப்போ இந்த அசூர் பவர் வந்து அதானியினுடைய பினாமி கம்பெனி, அவங்க லஞ்சம் கொடுத்தாங்க இங்கே சோலார் பேனல் விற்கிறதுக்கு, அதான கேஸு. அப்போது அமெரிக்க முதலாளி யார் எந்த ஊரில் எதுக்காக லஞ்சம் கொடுத்தாலும் கேஸ் கிடையாது. அப்படி எதனா கேஸ் போட்டிருந்தா நிறுத்தி வை, அந்த சட்டத்தையே வேற மாற்றணும், அது வரைக்கும் எந்த கேஸும் நடத்தாது. அதில் அதானி வந்து தப்பிச்சிட்டாரு. அதானி ஏற்கனவே ட்ரம்ப் வெற்றி பெற்ற போது அவர் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். உலகத்தில் உங்கள் மாதிரி ஒரு ஃபைட்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் ஜெயிச்சு வாங்க, அமெரிக்காவில் 20,000 வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அதானி அறிக்கை விட்டுருந்தார். இந்த மாதிரி பல மேட்டர்கள் இருக்குது. அதனால் இப்போ அதானிக்காக இல்லை, ஊழல் விஷயங்கள், ஊழல் வழக்குகள், அதில் இங்கே மோடி என்ன முறையை கடைப்பிடிக்கிறாரோ அந்த முறையை கடைப்பிடித்து ட்ரம்ப் வந்து அதை. மோடியா சீமானா ட்ரம்ப்? ட்ரம்ப் வந்து ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சீமான சொன்னீங்க, இப்போ மோடின்னு சொல்லியிருக்கீங்க. கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை நானா? ஆமா, கடவுள் பாதி மிருகம் பாதி. மிருகம் பாதியா? ஓகே, ரைட். அந்த மாதிரி சீமான் பாதி மோடி பாதி கலந்து செய்த கலவை தான் ட்ரம்ப். ஆனா இவர் வந்தா பரவாயில்ல, லைக் டெமோக்ராட் ஆட்சிக்கு வர்றது வந்து அவங்க வந்து ஒரு ஃபேக்கா தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட டெமோக்ராட்டிக் வேல்யூ இல்ல, அல்லது அவங்க ரைட் விங்கா தான் செயல்படுறாங்க. அட்லீஸ்ட் ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் வந்து ஓப்பனா கூட பண்ணிட்டு போறாங்க. இப்போ பைடன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து வராரு, பட் பாலஸ்தீன் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க, அது ஆயுதங்களா இருக்கலாம். இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டுல எந்த ஒரு சிறிய சுணக்கத்தை கூட அமெரிக்கா காமிக்கல. அப்போ இப்படிப்பட்ட நபர் வந்து ட்ரம்பே வந்துடலாமே, ட்ரம்பாவது ஏதோ ஒரு காரணக்காவது ஆர்மியை வந்து திரும்ப வாங்கிடுவாரு. அவருடைய இந்த ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கை வந்து எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு தான் பயன்படும், அது ட்ரம்பே இருந்துட்டு போலாமேன்ற கருத்து தான் பரவலா இருந்தது. அது இல்லையா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ நீங்க சொல்வது போல அப்படி ஒரு கருத்து இருக்கு, கெட்டதுல ஒரு நல்லது இருக்கு. என்னதான் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் சண்டை வேணாம், சச்சரவு வேணாம், போர் வேண்டாம், அவர் ஏதோ பண்ணுவாரு, அது அவருக்குள்ள பண்ணிப்பாரு. அதை பாருங்க, வந்தாரு பாலஸ்தீன்ல வந்து நிறுத்திட்டாரு, உக்ரைன்லயும் வந்து புட்டின்கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 2 பாயிண்ட் முதல்ல சொல்லிட்டு பண்றதுக்கு அப்புறம் வரேன். ஒரு வாரம் முன்னால சோமாலியால குண்டு போட்டிருக்கிறாரு, அது யாருக்காவது தெரியுமா? சோமாலியால இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க, பைடன் வந்து ஒரு சோப்பலாங்கி, நான் வந்தேன் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சோமாலியால குண்டு போட்டிருக்காரு. பாலஸ்தீனத்தில் அமைதியை நிலைநாட்டி விட்டார், ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. காசாவுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் காசாவை நாங்கள் எடுத்துக்கிறோம், யார்? அமெரிக்கா, நாங்கள் எடுத்துக்கிறோம், அங்கே தான் ஒரே குண்டு போட்டு எல்லாம் மனுஷன் வாழ முடியுமாங்க, நீங்கள் காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிருங்க, அந்த இடத்த சூப்பராக ஆக்கிடுவோம். பார்த்தேன், பியூட்டிஃபுல் கிளைமேட், என்ன அருமையான இடம் அது. ஐ வில் பில்ட் இட் அஸ் ரிவைரான்னா நம்ம கோவா மாதிரி கடற்கரை அழகிய நகரம், ஒரு மிதமான தட்பவெப்ப நிலை, மத்திய தரைக்கடல் ஓரம், அது மாதிரி பில்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே. ஆமாம், அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர், ஒரு மருமகன் தான் இன்சார்ஜ். அவர் மருமகன் இந்த கருத்தை எப்போ காசால குண்டு போட்டு மக்கள்லாம் இந்த பக்கம் ஓடியாந்துட்டு இருக்கிறாங்க, அப்போது வந்து அவர் ஹார்வர்டில் பேசுகிறாரு. இந்த காசா கடற்கரை இருக்கு, மத்திய தரை கடற்கரை ரிசார்ட்ஸுக்கு நல்ல சூப்பரான ரியல் எஸ்டேட் வேல்யூ உள்ள இடம் அப்படின்னு அவர் பேசினார். சரி, இதை ட்ரம்ப் வந்து ஒரு பேசுகிறாரு. இதை பேசினா இது இப்படி ஒரு ஐடியா இந்த ஆளுக்கு இருக்குன்றது கூட இருக்கிற யாருக்கும் தெரியாது.
எல்லாரும் முடிக்கிறாங்க. சீமான் பிரஸ் மீட்ல திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க இல்லையா? அதே தான், ஒன்றும் வேறுபாடு கிடையாது. அது மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுவுமே புரியல. அமெரிக்காவோட கூட்டாளிகள் ஜோர்டான், ஈஜிப்ட் இவங்கெல்லாம் பெரிய அளவு அமெரிக்க உதவியில் தான் இருக்கிறாங்க. சவுதி அரேபியா இவங்க யாருக்கும் இது ஒத்துக்கல. இப்போ ஜோர்டான் மன்னர் அங்கே போயிருந்தார், அவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை சொல்கிறாரு. காசா வந்து இப்படி பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கலாம்ல ஆளை அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவர் எப்படி சமாளித்தார் அதைன்னாக்கா, அட்லீஸ்ட்டு மருத்துவ உதவி தேவைப்படுறவங்கள நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் பண்ணலாம், இருந்தாலும் முடியாது, அதெல்லாம் ஆகிறது இல்லை அப்படி சொல்ல முடியல. ஏன்னாக்கா ஈஜிப்ட் ஜோர்டான்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்க அங்கே நாட்டில், பொருளாதாரமும் நிலை குலைந்த நிலையில் இருக்குது. இதுக்கு மேலே நெத்தன்யாகு அந்த ஆள் கருத்து என்ன தெரியுமா, சவுதி அரேபியாவில் தான் அவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போயிடலாமே இவங்கெல்லாம், எப்படி இருக்குது என்ன? இதெல்லாம் இவங்க நெத்தன்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். நெத்தன்யாவு ஸ்டேட்மெண்ட்டு, நெத்தன்யாவு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை சொல்லும்போது நெத்தன்யாவு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, திஸ் இஸ் அ வெரி குட் ஐடியா ஃபார் தட் பீஸ் ஆஃப் லேண்ட். என்ன ஃபார் தட் பீஸ் ஆஃப் லேண்ட்? இது காசா அவங்களுடைய தாயகம் இருக்கு இல்லையா, அது ஃபார் தட் பீஸ் ஆஃப் லேண்ட் திஸ் இஸ் அ வெரி குட் ஐடியா அப்படின்றது அவங்க பேசுனது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இதை நீங்கள் அமல்படுத்தினா, இப்போ 2ஆம் நாள் கூட சொன்னார், இந்த பணைய கைதிகள்லாம் விடுவிக்கல அப்படின்னாக்கா ஐ வில் கம் டவுன் அஸ் அ ஹெல், மேலே வந்து அப்படி இது பண்ணுவேன், பிரேக் லூஸ். இதுக்கு மேலே என்ன பிரேக் லூஸ், ஏற்கனவே பண்ணதுக்கு மேலே இதை விட பெரிய துன்பத்தை அந்த மக்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ட்ரம்பினுடைய இந்த கூற்று இருக்கு இல்லையா, அந்த மக்கள் ஏற்கனவே இப்படி இடிபாடுகளில் திரும்ப வந்து டென்ட் அமைச்சிருக்கிறாங்க. அவங்கள நீ வேணா அங்கே ஈஜிப்டுக்கு போ, ஜோர்டானுக்கு போ, எங்கனா போ அப்படின்னு சொல்வது அந்த மக்களுடைய மான உணர்ச்சியை இதுவரைக்கும் இல்லாத அளவு சீன்றது. அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? ஹமாஸை ஒழிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷமாக ஒரு வெங்காயம் பண்ண முடியல, பார்க்குறோம்ல கண் முன்னால். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதே ஆண்டனி பிளிங்கன் இதுக்கு முன்னால் இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஆமாம், ஹமாஸோடைய ஸ்ட்ரென்த்து முன்ன இருந்ததோட கூடி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ ட்ரம்ப் வந்து சமாதானத்தை விரும்புகிறார், போரை நிறுத்தப் போகிறார் அப்படின்றவங்க இந்த சோமாலியா, காசா இந்த விஷயங்களில் ட்ரம்ப்புடைய பார்வை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். இனி அங்கே உக்ரைனுக்கு வருவோம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சமாதானத்தை நிலைநாட்டுறதுக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை ட்ரம்ப்ன்ற கேரக்டர், அமெரிக்காவினுடைய பொதுவான உலக மேலாதிக்க கொள்கை, இது ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னால் நடைபெற்ற போர்களை எடுத்து பாருங்கள். வியட்நாமில் 1965 வியட்நாம் மீது போர் தொடுத்தது லிண்டன் ஜான்சன், டெமோக்ராட்டிக் பார்ட்டி. தொடர்ந்து நடத்தியது நிக்சன், ரிப்பப்ளிகன் பார்ட்டி. அதில் தான் 75 வந்து போர் முடியுது. அதுக்கு பிறகு 1991 ஈராக் மீது பொருளாதார தடை விதித்தது ஜார்ஜ் டபிள்யூ புஷ்னுடைய அப்பா, சீனியர் புஷ். அப்போ அதுக்கு பிறகு 2001 ஆப்கானிஸ்தான், அது ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அவருடைய மகன் ஆப்கான் மேலே குண்டு போட்டது 9/11 பிறகு 2001 அது ஜார்ஜ் டபிள்யூ புஷ். 2004 ஆப்ரேஷன் ஷாக்கண்டா ஈராக் மேலே போர் தொடுத்தது ரிப்பப்ளிகன் பார்ட்டி, சரிதானா? அதுக்கு பின்னால் இந்த போரை தொடர்ந்து நடத்தி இதை முடிச்சு வச்சது ஒபாமா, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அப்போது அமெரிக்காவினுடைய உலக மேலாதிக்கத்துக்கு அமெரிக்கன் ரூலிங் கிளாஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இது ஏதோ சும்மா வேலையத்து போய் இப்போ ட்ரம்ப் சொல்வது போல் ஏதோ ஊர் பிரச்சனையை தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு எங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படி ஒன்றும் தர்ம காரியத்துக்காகலாம் போகலை. எல்லா இடத்துலையும் சொத்துக்களை கைப்பற்ற, நாடுகளை கைப்பற்ற, ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த போர்கள் நடத்துகிறாங்க. இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்கா ரூலிங் கிளாஸுடைய என்ன பிளான் அப்படின்னாக்கா, மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பிரிஞ்சது இல்லையா, பெர்லின் சுவர் விழுந்து இது சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடைந்த பிறகு சோவியத் ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தாங்க, இவங்க வந்து நாட்டோன்னு ஒரு அலையன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடைந்த பிறகு இந்த நாட்டோ அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அலையன்ஸினுடைய தேவை என்ன? அந்த தேவை எதுவும் இந்த அலையன்ஸுக்கு கிடையாது. ஆனால் நாட்டோவை இவங்க கலைக்கலைன்றது மட்டுமல்ல, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் நாட்டோவில் சேர்த்துக்கிட்ட பிறகு இந்த நாட்டோ அலையன்ஸு உக்ரைன், அந்தாண்ட ரஷ்யா,
உக்ரைனையும் நேட்டோவில் சேர்க்கறதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. அப்போ நேட்டோவில் சேர்த்துட்டாக்கா ரஷ்யாவின் எல்லையில் வந்து நேட்டோ படைகள் நிற்கும் என்ற நிலை வந்த போது தான் இதை சகிக்க முடியாதுன்னு புட்டின் வந்து, உக்ரைன் பற்றி நம்ம தனியாக பேசியிருக்கோம். 2014 ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி தான் ஜெலன்ஸ்கே சிஐஏ தான் கொண்டு வருது. இது அமெரிக்காவுடைய பிளான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற முறையில் தான் கிரீமியாவை பிடிச்சது, அப்புறம் புட்டின் தொடுத்த தாக்குதல். இதில் ட்ரம்ப்போட பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த செலவெல்லாம் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்குது, ஐரோப்பிய நாடுகள் இந்த செலவை ஒத்துக்க வேண்டியது தானே. உங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சராக 5% உயர்த்துங்க. அவன் 2% இருக்கிறான். அவன் வந்து 2030 2.5 தான், அதுக்கு மேலே எங்கள் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை உயர்த்த முடியாதுன்றது ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள். அந்த செலவை நீங்கள் ஒத்துக்குங்கன்றது தான் இப்போ ட்ரம்ப்போட. ஓகே, இப்போ ட்ரம்ப் வந்து ஆர்மியை நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு சொல்றது எல்லாம் ஒரு போர் நடக்குது, மக்கள் சாவறாங்க அப்படின்ற அந்த பார்வையிலேருந்து இல்லாம ஒரு முதலாளியா அவர் பாக்குறாரு, யாருக்கு நம்ம போராட்டம் நடத்துறோம், எவ்வளவு காசு செலவாகுது, அதை யாரு பேர் பண்ணணும்ன்ற அளவுல இருந்து தான் அவருடைய அப்ரோச் அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்குது. அதுல இருந்து தான் அந்த சமாதானம். புட்டினுக்கும் அவருக்கும் வேற ஒரு கணக்கு இருக்கு. அவர் ஜெயிக்கிறதுக்கு புட்டின் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால அதை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ட்ரம்ப க்ளோனா பார்க்க கூடாது. க்ளோன் இல்லை, ட்ரம்ப் வந்து ஒரு ரோக் எலிமெண்ட். ரோக்னா ரவுடி அப்படி இல்லை, விதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு நபர். அது ரூலிங் கிளாஸோட பார்வையில் அமெரிக்க ஆளும் வர்க்கத்தின் நலனை காட்டிலும் தன்னுடைய நலனை முதன்மையாக கருதக்கூடிய ஒரு நபர். ஹிட்லர் ரோகில மட்டும் எடுத்துக்கலாமா? ஹிட்லர் அப்படி சொல்ல முடியாது. Okay. இது தனியா. இங்க பாருங்களேன், ஒரு காசால போர் நடக்குது, அங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேச கணக்கு போடுறாரு. அதான் ஏஞ்சலா மார்க்கெல் சொல்லியிருக்காங்களே, ரிட்டையர் ஆன ஜெர்மன் சான்சலர். அந்த ஆளு எல்லா பிரச்சனையுமே ரியல் எஸ்டேட் ப்ராப்ளமாக தான் டீல் பண்றாரு. அவர்கிட்ட உட்காந்து பேசினா அப்படிதான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி டீல் மேக்கிங், டீல் முடிக்கிறது, இது நாடுகள் அப்படி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மொத்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியோ ரிப்பப்ளிகன் பார்ட்டியோ அமெரிக்க முதலாளிகள் அவங்களுடைய மேலாண்மை, அதுக்கு வந்து அவங்க கொண்டிருந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, சிஸ்டமேட்டிக்கான ஒரு பார்வை. இப்போ உலக வர்த்தக கழகம்னு ஒன்று ஏற்படுத்தினதே தன்னுடைய நலனுக்கு ஏற்றதா இருக்கும், தன்னுடைய நலனுக்கு ஏற்ற ஒன்று எல்லோருடைய நலனுக்குமானது என்ற முறையில் விதிகளை அமைத்து அதை அமல்படுத்துகிறாங்க. அது இம்ப்ளிமெண்டேஷனில் போகும்போது அது அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கும் சாதகமாக இருந்திருக்கு. அது பல பேர் பேசியிருக்காங்க. முரசொலி மாறன்லாம் வந்து தோஹாவில் வந்து அதற்கு எதிராக ஃபைட் பண்ணியிருக்காரு. அது தனி கதை. இப்போ ட்ரம்ப் வந்து அந்த உலகமயமாக்கல்லாம் வேண்டாம், சரி என்ன வேணும், என்ன வேணும்னா அமெரிக்கா சொல்கிறது தான். அமெரிக்கா சொல்கிறதுனா அது நான் சொல்கிறது தான். நான் சொல்கிறத அமெரிக்கா கேட்கணும், அமெரிக்கா சொல்கிறத உலகம் கேட்கணும். நான் சொல்கிறத எல்லாரும் கேளுங்க, எல்லாரும். அப்போ நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், இவ்வளோதான். இதுதான் ட்ரம்ப்புடைய அப்ரோச். அப்போ எங்கே சமாதானம், எங்கே அமைதின்னா, ட்ரம்ப் சொல்கிறத கேட்டால் அங்கே அமைதி சமாதானம், கேட்கலன்னா பூண்டு போடுவார். அதனால் அவர் சமாதான புறாவாக அவரை சித்தரிப்பது அப்படின்றது அபத்தமானது. அவர் வந்து உள்நாட்டிலேயே ஒரு கொடிய ஒரு டெஸ்பாட்டாக வந்து சர்வாதிகாரியாக அப்படி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறாரு. உலக அளவுலேயும் அதுதான் அமல்படுத்துகிறார். இப்போ தனித்தனியாக மோடியோட அவர் பேசுகிற முறை, உலக நாடுகள் வர்றவங்களோட பேசுகிற முறை, இது எல்லாமே ஒரு பெரிய அண்ணன் ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஒரு பண்ணையார்கள் பெரிய ஆளுங்க சரி சரி ரைட்டு அது மாதிரி சரி போ அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, அந்த தோரணை தான் ட்ரம்ப்போட தோரணை. அதை மீறி பேசினாக்க கதை வேற ஆகிடும். அதுதான் இப்போ மஸ்க் மாதிரியான ஆட்கள், அவரை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவர் திரும்ப ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. குழந்தைங்க கூடலாம் விளையாடுறாரு, நிறையா குழந்தை பெண்கள் இருக்காங்க, சிறுமிகள் இருக்காங்க, அவங்களாம் சுற்றி இருக்கும்போது ஒரு சைன் போடுறாரு. இப்போ இப்படி நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு பொற்கால ஆட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அமெரிக்காவில். அமெரிக்கர்களுக்கான ஒரு ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி வந்து இப்போ ட்ரம்ப்போட தலைமையில கிடைக்குதுன்ற அந்த இமேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு கூட பிரஸ் மீட்லாம் இருக்காரு, மோடி கூட சந்திச்சிருக்காரு மஸ்க, குழந்தைங்களாம் விளையாண்டுருக்கு. ஒரு சந்திப்பு, ஒரு பிரதமரை சந்திக்கும் பொழுது அது ஒரு பக்கம் விமர்சிக்கப்படுது. பட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல சைமல்டேனியஸா. இல்லை, அதில் ஒரு பாயிண்ட், அதில் 2 பாயிண்ட் இருக்குது. இந்த குழந்தைங்க இப்படி விளையாடுறது இதெல்லாம் இந்த மோடி வந்து ஸ்வச் பாரத்துக்கு கூட்டுற மாதிரி இது சீனு. நீங்கள் அமெரிக்காலேயே ஒரு இது ஒன்று இருக்குது, பிரசிடென்ட்டு ஒய்ஃபு 2 குழந்தைங்களோட தான் அப்படி வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி. ஆமாம். ஓ, அப்படி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு முறை. அது ஒரு அமெரிக்காவினுடைய கிறிஸ்தவ நடுத்தர வர்க்க குடும்பம் அப்படி மனசில் வச்சுங்க. அது எப்படி இருக்கும்
அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாகிறது. இப்போ மஸ்க் வந்து விளையாடுறதும் அப்படிதான். இப்போ மோடி அப்படி கூட்டும் போகிறதுக்கு யாரும் இல்லை, அதை விட்டுருங்க, அது போட்டான், அந்த நம்ம கதை இல்லை. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னு கேட்டால், ஒரு 2 அதிபர்கள் சந்திச்சாக்க அப்படி உட்காந்துருப்பாங்க. அவருக்கு பின்னால் அவங்க நாட்டு கொடி, இவருக்கு பின்னால் இவங்க நாட்டு கொடி இப்படி இருக்கும். மஸ்க் எந்த நாட்டுக்கு அதிபரா இல்லை. ஆனால் அவருக்கு பின்னால் அமெரிக்க கொடி, இவருக்கு பின்னால் இந்திய தேசிய கொடி. இது என்ன புரோட்டோகால்? இப்போ ட்ரம்ப் வந்து எலான் மஸ்கை நியமிச்சிருக்காரு. எதுக்காக நியமிச்சிருக்காரு? ஃபெடரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டை டிஸ்மேண்டில் பண்ணணும், எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்னு எலான் மஸ்கை நியமிச்சிருக்காரு. அமெரிக்க பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, எலான் மஸ்க்கு இந்த கவர்மெண்ட்டை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய கேம்பெயின் செலவில் கணிசமானதை வந்து எலான் மஸ்க் ட்விட்டர் பேனை வந்து அவர் தான் ட்விட்டரையே வாங்கி ட்ரம்ப்புக்கான பேனை வந்து ரிவோக் பண்ணது எல்லாம் பண்ணார். அதனால் அவர் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. எலான் மஸ்க் ஒரு ரேசிஸ்ட் வெளிப்படையாக. அவர் சமீபத்தில் ஒரு இதில் அப்படி காமிச்சார்ல, ஹிட்லர் அந்த நாசி வணக்கம் மாதிரி வந்து காமிச்சது. அப்புறம் அது இல்லைன்னு சமாளித்தாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அப்போது அந்த மாதிரி ஆட்சி அப்படின்றது நீங்கள் கேட்டது வந்து இந்த குழந்தை இழந்தை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கிம்மிக்ஸு. நேரடியாக அந்த நம்ம ஊரில் அதானி அம்பானி இந்த ஒப்பீடு அடிக்கடி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன அங்கே வந்து நேரடியாக நம்ம ஊரில் கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு செய்கிறாங்க. இது வெளிப்படையாக அங்கே வந்து வெளிப்படையாக அதை எலான் மஸ்க் தான் அப்படின்னு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நடக்கின்ற ஒரு ஆட்சி இது. அதனால் இதுவரைக்கும் அமெரிக்காவில் அவங்களுடைய ஜனநாயக மரபு அப்படி பின்பற்றி வந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. ஒன்றொன்னா அதை காலி பண்ணி தனக்கு தோதான அதை வந்து ட்ரம்ப் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரசிடென்ட் 2 டேர்முக்கு மேலே இருக்கக்கூடாது, அதே மாற்ற போகிறாரு, அதை நான் மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர். 2 டைம்ஸாக இருக்க முடியல. ஆமாம், அவர் வந்து வரும்போதே சொல்லிட்டாரு இன்னிலேருந்து பொற்காலம் அப்படின்றாரு. பொற்காலம் இல்லைன்னாக்கா உங்கள் காலம் வந்து வேற மாதிரி ஆகிடும். இது பொற்காலமாயான்னு அவனா கேட்டான்னாக்கா அவன் கதை வேற. அதை நோக்கி தான் இப்போது போயிட்டுருக்குது. இது நம்ம இப்போ பார்லிமெண்ட்டில் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஜிஎஸ்டி பணம் வர மாட்டேங்குது, கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு, நீட்டு மசோதாக்கா ஒன்றும் நவுத்த மாட்டேங்குது, அடுத்தது அங்கே வக்ஃப் பில்லு கொண்டு வராங்க, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றானுங்க, அடுக்கடுக்காக வருது இல்லையா. அதை விட அதிவேகமாக அடுக்கடுக்காக அவர் வந்து பதவியேற்ற சில நாட்களுக்குள்ள கையெழுத்தான் போடுறாரு மக்கள் முன்னாடியே. டப்புன்னு ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் நான் இனிமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, எல்லாரும். ஆமாம், அதுதான் இப்போ ஈராக் மேலே எப்படி குண்டு போட்டாங்களோ. நவோமி கிளைன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவங்க வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, த ஷாக் டாக்ட்ரின் அப்படின்னு. அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து அப்படி டீல் பண்ணுறப்போ அடுத்து அப்படி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஈராக் மேலே போட்ட குண்டை வந்து ஷாக் கண்டா அதிர்ச்சியும் பிரமிப்பும் திகைப்பும் ஏற்படுத்துவது. ஒன்று முடியறதுக்குள்ள இன்னொன்று அந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், அதில் பலதில் சரக்கு கிடையாது, அதிரடியான அறிவிப்புகள். அது வந்து டெரராக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, கூட இருக்கிறவனுக்கே அது என்னன்னு தெரியாது. அவனுக்கும் சர்ப்ரைஸ் தான். இப்போ காசாவில் என்னங்க இது மாதிரி சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு திட்டம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அவர் வெளியுறவுத்துறை செயலாளர், த ஒன்லி பிளான் இஸ் ட்ரம்ப்ஸ் பிளான், இதுக்கப்புறம் என்ன பேசுவீங்க? இந்த மாதிரி எங்கேயோ பேச்சுவார்த்தை நடக்குமா? இதுதான் அப்ரோச். பாதி கோமாளி பாதி கிரிமினல். இப்போ ட்ரம்பினுடைய இந்த ஆட்சியை பற்றி பிரான்சிஸ் ஃபுகுயாமா அப்படின்னு ஒரு பிரபல எழுத்தாளர், அவர் வந்து சோவியத் ரஷ்யா இந்த சோஷலிசம் தோற்றுவிட்டது ஒரு புக் எழுதினார், எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அவருடைய கருத்து என்னன்னா, வரலாறு முடிந்து விட்டது. என்ன வரலாறு முடிஞ்சிருச்சுன்னா, கம்யூனிசம் சோஷலிசம் எல்லாம் கிடையாது, இந்த முதலாளித்துவம் அல்லது லிபரலிசம் என்பது தான் மனித குலம் கண்டடைந்த அதி உன்னத நாகரிகம் அப்படின்னு முடிவாயிடுச்சு, இனிமேல் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். இப்போ இந்த மாதிரி ட்ரம்ப்பு பண்ணிட்டுருக்கிறாரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றதுக்கு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது மனித குலம் ஒரு பேட்ரிமோனியல் சொசைட்டியிலேருந்து ரூல் பேஸ்டு ஆர்டருக்கு மாறி வந்திருக்கு. பேட்ரிமோனியல் சொசைட்டினா மன்னர் அல்லது அந்த மாதிரி ஒருத்தர்,
அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் சித்தப்பன் மாமன் மச்சான், அப்புறம் வேண்டியவன் ஃப்ரெண்டு ஜாதிகாரன், அப்படி அவங்களுக்கு இவர் வழங்குற சலுகைகள் அது அப்படி இருந்தது போக அதை மாற்றி ஒரு ரூல் பேஸ்டு ஆர்டர், இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு ஆர்டர், ரூல் பேஸ்டு மட்டும் இல்லை நிறுவனங்கள் அடிப்படையிலானது அப்படின்னு ஒன்று இத்தனை நாளாக உருவாக்கி நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். இது அதை அப்படியே திரும்ப நம்ம அந்த பேட்ரிமோனியல் சொசைட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யோக்கியமாக என்ன சொல்லியிருக்கலாம், முதலாளித்துவம் தோற்று விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொன்னேன், செருப்பு கழட்டி என் தலையில் நானே அடிச்சுக்கணும், சொன்னது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்கணும். அதை அவர் சொல்லுவார், நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போது இந்த முதலாளித்துவம், அமெரிக்க முதலாளித்துவம் பெற்றெடுத்த ஒரு ரோக் எலிமெண்ட் இவரை இப்போ எல்லாரும் என்ன எழுதுறாங்கன்னா த மொனார்க்குன்னு தான் எழுதுறாங்க. மன்னர், மன்னரும் அவருக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்கள கோர்ட்டியர்ஸ்ன்னு சொல்றது. அரசவையில் இருக்கக்கூடிய கோமாளி, மந்திரி, சேவகர், அந்த மாதிரி அந்த கேட்டகரியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில உதாரணங்கள். டிக்டாக் இந்த நாட்டுக்கு எதிரானது, சைனாவோடது எடுத்துறாரு. அப்புறம் அந்த பேனை லிஃப்ட் பண்ணியாச்சு, அது பேன் பண்ணல. ஆமாம், விட்டாச்சு. கனடாவுக்கு 25% டாரிஃப், அலுமினியம் ஸ்டீலு எல்லாத்துக்கும் டாரிஃபு. மெக்சிகோ தொலைச்சிருவேன், உங்களுக்கு 25% டாரிஃபு இவங்களுக்கு போட்டார். அப்புறம் இந்த பார்டரை பாதுகாக்கிறது நார்த்தில் கனடா, கீழே மெக்சிகோ. அதானே எங்கள் வேலையா, உங்கள் ஆளுங்களையும் கொண்டாந்து போடுங்க, நீங்கள் உங்கள் ஆளுங்களை போடுங்க கனடாவில் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. இது சவுண்டு கொடுத்த உடனே அவங்க சார் ஒரு 30 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ ஆமாம் அதையே புது மேட்ரு மாதிரி, இந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி பண்ணிட்டான், ரைட்டு, அப்படி இருக்கணும், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு. இதை நான் சொல்லலை, ஃபரீத் ஜக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்என்ல என்ன நியூஸுக்கு எடிட்டராக இருந்தவர், அவர் இந்த மாதிரி இருக்காங்க. இதில் ட்ரம்ப்பை பற்றி நம்ம அதிகம் பேச வேண்டியதில்லை, அவனை சுற்றி இருக்கிற எலான் மஸ்க்கு, ரூபியோ இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆஹா சூப்பர் அப்படின்னு. நம்ம இது மாதிரி தான் சந்தானத்துக்கு பின்னால் இருக்காங்கல்ல 3 பேர், யாராவது திமிங்கலம், அந்த டைப்பில் எல்லாருமே இது ட்ரம்ப் மாதிரி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி என்னையா அது ஏமாத்துறான் அவன் நம்மளை, நீ லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கிறேன்னு யாராவது சொன்னால் அவங்க கதி என்ன என்றால், 8ஆம் ஹென்றி காலத்தில் என்ன நடந்ததோ அதான் நடக்கும். அது யார் 8ஆம் ஹென்றி? 16ஆம் நூற்றாண்டில் இருந்த இங்கிலாந்து மன்னர். அவர் தீவிரமான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பாதுகாக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு இருந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஒய்ஃபுக்கு ஆண் குழந்தை இல்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு சின்ன வீடு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாரு, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போப்புட்ட தான் கேட்கணும். அவர் மதகுரு, அவர் தானே தலைமை. இல்லை அதை ஒத்துக்க முடியாது. யாரு? போப்பு. ட்ரம்ப் கிட்ட இப்ப யாராவது ஏதாவது ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? போப்பு ஒத்துக்க முடியாதுன்னு உடனே அவர் என்ன பண்ணாரு, நீ கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு தலைவன்றது நான் ஒத்துக்க முடியாது, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டா தலைவன்றார். அப்புறம் கத்தோலிக்கத்தை பேக்கப் பண்ணிட்டார். மக்களை எவனும் கத்தோலிக்கத்தோலியன்னு பேசினா கொன்றுவேன். அதோட அதை நம்ம ஊரில் மன்னர்கள் சைவத்திலிருந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறுவாங்க. திருநாவுக்கரசர் அந்த பீரியடில் இந்த மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இங்கே இருந்தாங்க, அங்கே இங்கே மாறுவாங்க. இவன் மாறினா அத்தனை பேரும் மாறணும் கூடவே. இந்த ஒரே நாடு ஒரே உணவு, ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி தான், அதுதான் இப்போ பண்ணுறாங்க. அந்த மாதிரி அங்கே அப்படி மாற்றி விட்டார். மூர்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசகர் நண்பர், இது என்ன அநாகரிகமாக இருக்குது, காட்டுமராண்டித்தனமாக இருக்குது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னோடனே என்ன தெரியுமா, தலையிட அவனை அப்படின்ற முடிஞ்சு போச்சு. அப்போ 8ஆம் ஹென்றி இடத்துல ட்ரம்ப் இருக்கார். இப்போ கூட இருக்கிறவங்க தாம் மூர் மாதிரி தலை போகணும், இல்லை போப்பு மாதிரி பதவி போகணும் அப்படின்னு தான் ட்ரம்ப்பை எதிர்த்து பேசலாம். அதுக்கு யாரும் தயாராக இல்லை என்ற நிலையில்தான் அமெரிக்கா இருக்கிறது. சொல்லப்போனால் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்குன்றாங்க இன்னைக்கு. இல்ல அது நேச்சுரலாவே ஒரு கேள்வி எழுது. நம்ம இவ்வளவு நேரம் பேசும்பொழுதே நீங்க 2 பேருமே பயங்கர கிண்டலா தான் பேசிட்டு இருந்தீங்க, மோடியையும் ட்ரம்ப்பையும். பட் 2 பேருமே பாப்புலரா மக்களினுடைய வாக்குகளை பெற்று அவங்க அந்த நாட்டுக்கு பிரதமராகவோ அதிபராகவோ மாறி இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் அந்த மக்களை ஆட்சி செய்யும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு ஜோக்கை தாண்டி, சிரிப்பை தாண்டி அது என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்களுடைய வாழ்க்கையில?
மக்களுடைய வாழ்க்கையில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்? இப்போ வந்து பைடன் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி விட்டது. இது ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. ரெண்டே காரணம்தான். ஒன்று சட்டவிரோத குடியேறிகள், இன்னொன்று வேலை ஏன் கிடைக்கலன்னா நம்ம அமெரிக்க முதலாளிகள்லாம் இங்கே தொழில் தொடங்காமல் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நாயெல்லாம் இங்கே வந்து திரும்ப கொண்டு வந்தாதான் நம்ம ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது, நம்ம உலகத்திலேயே இழிச்சவாயனாக இருக்கிறோம் அமெரிக்கா. நமக்கு கண்ட மணிக்கு எல்லாரும் நம்ம ஏற்றுமதி பண்ணுற பொருளுக்கு வரி போடுறாங்க. ஆனால் வந்து அவங்க அங்கேருந்து இங்கே பொருளை தள்ளி விடுறானுங்க. அதுக்கு வந்து ஒன்றும் இங்கே வரி ரொம்ப கம்மியாக போடுறோம். அதனால வெளிநாட்டு பொருள் இங்கே வந்து மலிவு விலையில் குவியறதுனால உள்நாட்டு உற்பத்தி வந்து விற்க மாட்டேங்குது. இப்போ இங்கே சொல்கிறாங்க இல்லையா, சீன பொருள் வந்தால் இது விற்க மாட்டேங்குதுன்னு. அது மாதிரி அதனால டாரிஃபை கூட்டணும். இதுதான் அவர் சொல்ற அந்த டபுள் டாரிஃப். இதுதான் டாரிஃப். இது ரெண்டையும் கேட்டு மக்கள் சூப்பர், இதாண்டா நம்ம நாட்டுக்கு பிரச்சனை, கரெக்டாக இருந்தாலும் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டை போட்டாங்க. ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிலதை மட்டும் எடுத்துக்குவோம். 25% அலுமினியத்துக்கு, 25% ஸ்டீலுக்கு இது மாதிரி டாரிஃப் போட்டார். கனடா, மெக்சிகோ, வடக்க கனடா, தெற்க மெக்சிகோ, இந்த ரெண்டு நாட்டிலிருந்து தான் பல பொருள்கள் அமெரிக்காவுக்கு வருது. முக்கியமாக காய்கறி, பழம், இறைச்சி, மரங்கள். வீடு கட்டுறதுக்கு மரம்னாக்கா உங்களுக்கு குளிர் பகுதி இல்லையா, உட்டு வந்து தேவையாங்க வீடு கட்டுறதுக்கு. இது எல்லாத்துக்கும் தீட்டிட்டார் இவர், ஃப்ளாட்டாக எல்லாத்துக்கும் போட்டார். இப்போ என்னன்னு கேட்டாக்கா, அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸு, ரீட்டைல் ட்ரேடர்ஸு என்னையா லூஸ்தனமாக இருக்குது, எல்லாத்துக்கும் 25% போட்டால் முட்டை விலை எகிரிடுச்சு. முட்டையிலேருந்து எல்லா பொருளும் விலை ஏறிடுச்சு, கட்டுமான பொருள்லாம் விலை ஏறிடுச்சு. இப்போ இது மக்கள் தலையில் தான் இந்த விடியும் விடிஞ்சிருக்குது. இதுக்கு டாக்ஸ் கூட போட்டதுனால மக்கள் தலையில் விடியுது. அந்த பக்கம் கனடாலேருந்து இப்போ தேர்தல் நடக்க போகுது. அங்கே பிரதமராக ஒரு அம்மா நிற்கிறாங்க. அவங்க வந்து சரி டாக்ஸ் தானே போடுறீங்க, டெஸ்லாவுக்கு 100% வரி எங்கள் ஊரில். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் எங்கெல்லாம் ட்ரம்ப் ஜெயிச்சாரோ அந்த ஊர்லேருந்து வர பொருளுக்கெல்லாம் நான் வரி போடுவேன், அந்த ஸ்டேட்லேருந்து. இது வந்து அந்த அம்மா அறிவிச்சிருக்குது. மெக்சிகோலையும் இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி டாரிஃப் போட்டதுனால நாடு விளங்கி இருக்குதா? இது கடந்த காலத்தில் அனுபவம் இருக்குது. 2016 அவர் வந்தபோது இதே மேட்ரு தான் சொன்னார். வந்து ஸ்டீலுக்கு போடுறேன், அலுமினியத்துக்கு போடுறேன் அப்படின்னாரு. ஸ்டீலுக்கு போட்டாங்க. உடனே உள்நாட்டு ஸ்டீல் உற்பத்தியாளர்கள் கைதட்டி வரவேற்றாங்க. 5000 வேலைகள் உருவாகி விட்டன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ ஸ்டீலுக்கு டாக்ஸ் போட்டதன் காரணமாக ஸ்டீலை இறக்குமதி பண்ணி செய்கிற தொழில்கள் இருக்குல்ல, அலுமினியத்தை இறக்குமதி பண்ணி செய்கிற தொழில் இருக்குல்ல, அதுக்கு பூரா விலை ஏறிடுச்சு. அதன் விளைவாக கிட்டத்தட்ட 70,000 வேலைகள் போயிடுச்சு. புரியுதா? 5000 வேலை வந்து 70,000 வேலை போயிடுச்சு. சீனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த லித்தியம் மாதிரி, ஜெனிலியம் மாதிரியாக சில ரேர் எர்த்ஸ் அதுக்கு பூரா பேன் விதிச்சிட்டாங்க. இதுக்கு தான் ஐடி இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு இது பூரா ஊற்றிக்குச்சு. அதனால் ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கைகள் எது, இந்த டாரிஃப் அப்படின்ற நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது எந்த விதத்துலையும் அவர்களுக்கு உதவாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸை வெளியே துரத்துறேன், ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது, டாக்ஸி ஓட்டுறது, வால்மார்ட் மாதிரி இடத்துல வேலை பார்க்குறது, ரொம்ப குறைந்த கூலிக்கு அமேசானில் வேலை பார்க்குறது, இந்த வேலை செய்கிறதெல்லாம் யார்? சரியா? இப்போ இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டாக்க அந்த இடத்துக்கு யார் வேலைக்கு வர போகிறாங்க? அமெரிக்காவுக்கு தான். ஆமாம், அமெரிக்கர்கள் இந்த கூலிக்கு வேலை செய்வாங்களா? மாட்டாங்க. இதெல்லாம் யதார்த்தத்தில் வர பிரச்சனை. இதே மாதிரி H1B விசாலாம் அவ்வளோதான், முடிச்சிட்டோம் இன்னொன்று எலான் மஸ்க்கு நம்ம அடி வயசுலேயே வந்து ஆப்படிக்கிறாங்க. இல்லை, இப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் போட்டார்ல, எலான் மஸ்க்கு ஷேர் 3% இறங்கிடுச்சு. காருக்கு வேணும்ல, அங்கேருந்து தான் இறக்குமதி பண்ணணும். அதுக்கு டாரிஃபை ஏற்றுனா ஆட்டோமேட்டிக்காக அது அவருடைய பங்கு சந்தையில் அவருடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ ஆள் இல்லாமல் முடியாது அப்படின்னு அவங்க சொன்னோன்னே சரி ரைட், அது அப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அதனால் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எந்த விதமான
தரவுகளும் இல்லாமல், இப்போ நீங்கள் கனடா விஷயமே எடுத்துங்களேன், கனடாவுக்கு எதுக்கு டாரிஃப் போடுறேன் அப்படின்னா, இந்த ஃபென்டானில்ன்ற போதைப் பொருள் வந்து அங்கேருந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. டாரிஃப் வந்து ஏமாத்துறாங்க இப்படி சொல்கிறாரு. டாரிஃபு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு இல்லையா இந்த உபரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில், அதில் பாதி கூட கிடையாது கனடா. கனடா பக்கத்தில் இருக்குன்றதான் அவன் செஞ்ச பாவம். அடுத்தது இந்த போதைப் பொருள், இந்த ஃபென்டானில்ன்ற போதை மாத்திரை, அதுக்காக கைது செஞ்சதில் 0.02% தான் கனடாலேருந்து கைது செய்யப்பட்டது. இப்போ நம்ம ஊரில் அடிக்கிறாங்க இல்லையா, இப்போ மோடியோ இவங்களோ பண்ணுற பாலிடிக்ஸ் இருக்குல்ல, போதை மருந்து வெளியேருந்து வருது, தீவிரவாதம் வருது, அதே உருட்டு தான் இது. சரியா? அதனால் எந்த பேசிஸும் இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று அடிச்சு விடுறது. இதுக்கு அந்த மக்கள் நீங்கள் கேட்ட கேள்வி, மக்களுக்கு என்ன விதத்தில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும்? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போயே விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ இது என்ன அப்படின்னா, பைத்தியத்தை டிரைவர் சீட்டில் உட்கார வச்சது. இது ஒரு அரை பைத்தியமும் கூட, காரியக்கிற்கு அரக்கிற்கு இந்த மாதிரி ஒன்று உட்கார வச்சு. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இப்படி ஏறிடுறீங்க, ஒரு ஆட்டோவில் ஏறிடுறீங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது, இறங்குற வரைக்கும் இப்படியே போக வேண்டியதான். என்ன அந்த மாதிரி சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்றது தான் அமெரிக்க மக்களுடைய நிலைமை. ஆனால் எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, எதிர்கட்சிகள் மக்கள் எதிர்த்தரப்பினர் இருக்காங்கல்ல, இது இங்கே இருக்கிற நிலைமை மாதிரி தான். இந்த அடுத்தடுத்த தாக்குதல்களால் என்ன பண்ணுவான்னே தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இந்த கேபிட்டல் ஹில்லில் பூந்து கலவரம் பண்ண ப்ரௌட் பாய்ஸ்னு பேர் அவங்களுக்கு. அப்படியா? ஆமாம், அது பூரா வெறும் தக்ஸ் எல்லாருமே. அந்த கூட்டம் இப்போ அதிகமான பிறகு ஜனநாயக ரீதியாக பேசுகிறவங்களுக்கு பயம், எவன் கையில் துப்பாக்கி இருக்குது, எவன் சுடுவான், என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் நிலவுது. இப்போ நம்ம இங்கேருந்து போகிற மாணவர்கள் இருக்காங்கல்ல, படிக்க போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு தான் படிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு வெளியே வேலைக்கு வரக்கூடாதுன்றானுங்க. கேம்பஸுக்குள்ளே என்ன வேலை கிடைக்கும்? இப்போ எல்லாருக்குமே ததிங்கினத்தோம். இப்போ அதனால் வந்து அத்தனை பிரிவினருக்கும் ஒரு அதிபயங்கரமான நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இந்த மாதிரி ஒரு இடிய மீன் மாதிரி ஒரு கோமாளித்தனமான குரூரமான ஒரு சர்வாதிகாரி கையில் வந்து நம்ம சிக்கியிருக்கிறோம். அதுதான் அடுத்து கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆட்டோவில் ஒரு கோளரான ஒரு ஆள் ஒருத்தர் ஏறுறாங்க, அது என்ன ஆகுன்றதை கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஏறல அதில், ஆனால் இந்தியா வந்து ஓரளவுக்கு அவங்க கூட பக்கத்தில் ஏறிட்டோமா? ஓகே. அமெரிக்காவில் தொடர்பு எல்லாமே, அமெரிக்காவில் இருக்கிறவங்க வண்டியில் உட்காந்துருக்குறாங்கன்னா நம்மளை வந்து வண்டியோட சேர்த்து கட்டியிருக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாம். இதுதான் இன்னும் மோசம். ரைட், சரியா? வண்டியோட சைக்கிள் எடுத்துக்கிட்டா சைக்கிள் பாடு ரொம்ப படாத பாடுபடும், அந்த மாதிரி கண்டிஷன். அப்போ ஏங்க மோடி பக்கத்தில் உட்காந்து எல்லாத்துக்கும் தலையாடிட்டு வந்திருக்காரு. ட்ரம்ப் வந்து தான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதன்னு கருதுறாரு அமெரிக்காவை நிமித்தறதுக்கு. அவர் அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ஆதரவு சர்க்கிள் இருக்காங்கல்ல, முக்கியமாக எவாஞ்சலிக்கல் சர்ச் அதை சேர்ந்தவங்க, அவங்க அப்படியே பேட்டியே கொடுக்குறாங்க. அவர் வந்து நம்ம இவர் தான் நான் பயாலாஜிக்கல் பிஎம் நமக்கு இருக்கிற மாதிரி, அவரும் ஒரு நான் பயாலாஜிக்கல் பிரசிடென்ட். அவர் ட்ரம்ப் உலகத்தை எப்படி பார்க்குறாருன்றதுக்கு ஒரு இதை மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்யலாம். இனிமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 ஜெண்டர் தான் இருக்குது, ஆண் பெண் அப்படின்னாரு. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒன்று கிடையாதுன்றாரு. இப்போ என்ன டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒன்று இருக்கா இல்லையா? அவங்கள என்ன செய்யறது? அப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எது ரியாலிட்டின்னா அவர் சொல்கிறது தான் ரியாலிட்டி. உலகத்துக்கும் அதுதான், அந்த நாட்டுக்கும் அதுதான். அதை ஒத்துக்க முடியாதவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது என்ற ஒரு மிக அபாயகரமான ஒரு சூழலில் அமெரிக்கா இருக்குது, உலகம் இருக்குது. இது அமெரிக்காவுக்கு மட்டும் நேர்ந்த கொடுமையா அப்படின்னா இல்லை, நம்ம அதை ஏற்கனவே அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய அமெரிக்கன் வெர்ஷன் தான் ட்ரம்ப் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ட்ரம்ப்பும் மோடியும் சயாமீஸ் ட்வின், ஒரே விதமான இரட்டையர்கள். பொலிட்டிக்கலாக எல்லாம் கலந்து இருக்குது அதில். அதான் முதல்ல சொன்னது போல, சீமான் பாதி மோடி பாதி கலந்து செய்த
கலவைதான் ட்ரம்ப் ஓகே என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்பதான் வந்திருக்காரு, வந்து 1 மாசம் 1.5 மாசம் தான் ஆகுது. இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு, என்னென்ன பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பொறுத்து இருப்போம், பார்ப்போமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆள் கையில நியூக்ளியர் பட்டன் இருக்குது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ரொம்ப நன்றி. ஒரு எச்சரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களை கருத்துக்களை பார்ப்போம். மற்ற நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.